Hi friends, I'm Farooq. You are watching Master Tech. இந்த வீடியோ நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போது Samsung Galaxy J7 Prime இந்த ஃபோனை நம்ம இந்த வீடியோவில் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணாமல் இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். So okay friends, Samsung Galaxy J7 Prime 2016 மாடல் இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே J7 2015 மாடல் கூட இருக்குது. பட் வந்து இந்த 16 மாடலு. ஸோ நான் இது ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோனோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 3GB சென்சார் இருக்குது, 13 மெகா பிக்சல் ரியர் கேமரா, 8 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, அப்புறம் 4G சப்போர்ட்டட் ஃபோனு, 16GB இன்டர்னல் மெமரி கிடைக்குது மேபி. அப்புறம் டுவல் சிம் சப்போர்ட்டு, SD கார்டு பார்த்தீங்கன்னா 256GB வரைக்கும் போடலாம். பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3300 mAh பேட்டரி உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு பூட் ஆன் பண்ணும்போது இந்தியன் சிம் கார்டு ஒன்லின்னு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சிம் கார்டு வேணால் போட்டு இந்த மொபைல் ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதில் 19,400 போட்டிருக்கு ப்ரைஸ் லெவலு. ஸோ ஆமாம் 19,400. பட் வந்து 18,500க்கு ஷாப்ஸ் மற்றும் ஃப்ளிப்கார்ட் அவைலபிளாக இருக்குது இந்த J7 ப்ரைமு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வாய்ஸ் ஓவர் LTE. தட் மீன்ஸ் இப்போ நீங்கள் ஜியோ சிம் கார்டு இந்த மொபைலில் போடுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 4G வாய்ஸ் அந்த அப்ளிகேஷன் மூலியமாக தான் கால் பண்ணோம் அப்படின்னு இல்லை. ரெகுலர் சிம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இதில் போட்டு ரெகுலர் இந்த டைலர் வச்சு நீங்கள் கால் பண்ணலாம். இந்த வாய்ஸ் ஓவர் LTEயில் ஜியோ நீங்கள் சிம் கார்டு இந்த இதில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் பவர் பிளானிங், எஸ் செக்யூர், சாம்சங்கோட ஆப்ஸ், அப்புறம் வந்து அல்ட்ரா டேட்டா சேவிங் மோடும் இதில் இருக்குது, எஸ் பைக் மோடும் இதில் எனேபிளாக இருக்குது. ஸோ இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த J7 ஹேண்ட்செட். ஸோ இது கோல்டன் கலரில் நான் வாங்கியிருக்கேன். இது நம்ம இங்கே சைடில் வைப்போம். பாக்ஸ் உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பாக்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கிடைக்கிறது குயிக் ஸ்டார்ட் கைட் மேனுவல், அப்புறமா ஒரு சார்ஜர். இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா பேசிக் சார்ஜர் தான். ஸோ 5 amps 5 volts 1.5 amps அண்டு டேட்டா கேபிள், அப்புறம் ஒரு ஹெட்ஃபோன், பேசிக் ஹெட்ஃபோன், ஒரு சிம் இஜெக்டர் டூல் ஒன்று இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவிர வேறு எதுவும் இந்த பாக்ஸில் இல்லை. ஸோ நம்ம ஹேண்ட்செட்க்கு வருவோம். ஹேண்ட்செட் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். கோல்டன் கலர் நல்லா இருக்குது. பட் இந்த பாட்டம் பட்டனில் தான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அவங்க இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், அப்புறம் வந்து ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் கீஸ், பேக் சைடில் 13 மெகா பிக்சல் ரியர் ஃபேஸிங் கேமரா, அப்புறம் வந்து ஒரு ஃப்ளாஷ் லைட் சாம்சங் பிராண்டிங். பேஸில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பின், அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக், அப்புறம் ஒரு மைக்ரோஃபோன் வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு 8 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இருக்குது. ஸோ சென்சார் சாம்சங் பிராண்டிங், அப்புறம் வந்து 5.5 inch ஃபுல் HD டிஸ்பிளே. பட் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் அமௌண்ட் கிடையாது, நார்மல் டிஸ்பிளே, IPS டிஸ்பிளே இது. ஸோ ஃபர்ஸ்ட் பூட் அப் பண்ணலாம். ஸோ மொபைல் ஃபோன் ஆன் ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு, எந்த ஷட்டர் ஸ்பீடில் வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம். பிரைட்னஸ் இது ரொம்ப இன்க்ரீஸாக இருக்கனால இதில் கேமராவில் தெரிய மாட்டேங்குது. நான் பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது என்னோடய ஃபிங்கர் பிரிண்ட்டை வைக்கிறேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரீட் ஆகுதுன்னு பார்ப்போம்.
ஸோ ஃபஸ்ட்டு பூட்டர் மேலே வந்து பின் நம்பர் போட்டால் தான் வந்து செகண்ட் டைம் தான் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ண முடியும். ஸோ பின் நம்பர் நான் போட்டுடுறேன். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் டைம் நான் லாக் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறேன். நான் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கும்போது பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி தான் வைக்கணும் இல்லை, ஜஸ்ட் உங்கள் ஃபிங்கரை வச்சாலே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஆன் ஆயிடுது. இது 1 to 2 செகண்ட் ஆகுது இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ 16 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கிடைக்கிது. உங்கள் கேமரா ஷட்டர் ஸ்பீடு பார்ப்போம். இது ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா. ஸோ கேமரோட ஷட்டர் ஸ்பீடு பார்ப்போம். ஸோ கேமரா எனேபிள் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரியர் ஃபேஸிங் கேமரா வந்து உங்களுக்கு 13 மெகாபிக்சல். ஃப்ளாஷ் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 to 4 செகண்ட் ஆகுது ஒரு இமேஜ் கேப்சர் பண்ணு. ஸோ நான் ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணி கேப்சர் பண்ணி பார்க்குறேன் எந்த ஸ்பீடில் வந்து உங்களுக்கு ஷட்டர் வருது அப்படின்னு. ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணால் உங்கள் ஷட்டர் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த ஃபோனோட ரிவ்யூ வந்து நான் கூடிய சீக்கிரம் போடுவேன் இந்த என்னோடய சேனலில். ஸோ மெயினாக நீங்கள் வந்து அதுக்கு தெரியறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.